நேத்து நம்ம சாம்சங்ல வந்து சீக்ரெட் கோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ என்னோட போன்ல ஒர்க் ஆகல, என்னோட போன்ல ஒர்க் ஆகல. இது வந்து நீங்க ஃபேக்கா வீடியோ போட்டீங்க, எந்த கோடுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஆமா, அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அவங்களோட போன்ல வந்து ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாத்தணும். அது மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க இந்த கோடை போட்டீங்க அப்படின்னா எல்லா கோடுமே ஒர்க் ஆகும். வாங்க அது என்ன செட்டிங்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோடு போட்டு காமிக்கிறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸ்டார் ஹேஸ் 0 ஸ்டார் ஹேஸ் போட்டேன். பார்த்தீங்கன்னா கோடு ஒர்க் ஆகல. அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆன் நெட்வொர்க்னு சொல்லிட்டு வருது. இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வராமல் சீக்ரெட் கோட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸில் போயிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்டு ப்ரீவெச்சின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் உள்ளே போயிட்டு ஆட்டோ பிளாக்கர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ஆனில் இருக்கும். அதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் டயல் பேட் வந்துட்டு ஸ்டார் கேஸ் 0 ஸ்டார் கேஸ் போட்டிங்கன்னா நம்ம சொல்கிற எல்லாமே வந்து இங்கே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த கோட்ஸ்லாம் போடுறதுனால வந்து ஃபோனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. ஏன்னா இதை நாங்கள் 1க்கு 4 ஃபோனில் வந்து போட்டு எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வீடியோவே அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் கமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.